ஹலோ நண்பர்களே, எனக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா டே 2. அதனால நம்ம கொத்தமல்லி வீடியோ தான் நம்ம போடுறோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அது எப்படி வளர்ந்துருக்கு, இல்லை வரலையா, என்ன நான் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதனால் நம்ம வீடியோக்குள்ள போவோமா? நம்ம வீடியோ போவோம். இதுதான் நம்ம கொத்தமல்லி தோட்டம். சின்னோண்டு இருக்குது. சின்னோண்டில் அழகாக கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ நம்ம தண்ணி அப்படி தெளிக்கணும். மத்தியானம் தண்ணி தெளித்தோம்னா அது வளர்ந்தது நம்மளுக்கு பெனிஃபிட்டு. அதை வளர்ந்து நம்ம கடையில் விற்க போகிறோம். எவ்வளோக்கு விற்க போகிறோன்றதை நான் அப்பமா சொல்கிறேன். இது வளருமா வளராதுன்னு தெரியல. 3 வாரத்தில் செடி வரும். அந்த வந்துச்சுன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டு. எத்தனை வாரத்தில் வரும்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 3 வாரம் நான் கனெக்ட் பண்ணி வச்சேன். இந்த இது மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை நான் ஒரு செடி அப்படியே ஊனி வச்சேன், வேரோடு தான். ஆனால் கொத்தமல்லியெல்லாம் இல்லை. இது எத்தனை வாரத்தில் வந்துச்சுன்னு தெரில. அதே இது போடுறப்பே நான் இதுதான் போட்டேன். ஆனால் இது வளர்ந்துருக்கு. இது எப்படி எனக்கு நம்பவே முடியல. இது எப்படி இவ்வளோ வந்திருக்குன்னு தெரில. அதான் பண்ணுறது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது தக்காளி செடி. இங்கே போங்க, நான் அந்த கொத்தமல்லி விதையெல்லாம் போடுறப்பெல்லாம் இதெல்லாம் விதை இங்கே தான் போட்டேன். போங்க, இது எப்படி இருக்கு போங்க. ஆனால் இது மட்டும் ஏன் இப்படி இருக்குன்றது தெரில. நான் இப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துப்பாங்க. அந்த இதெல்லாம் வர பாருங்க, பார்த்தீங்களா? அந்த இடம் மாதிரி வெளியே வருது. இன்னைக்கு டே 2. இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம நிறைய வீடியோ போடுவோம். அது இல்லாமல் நம்ம குட்டி ஃபுட்ஸ்லாக் எஸ்கே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அந்த வீடியோ வரும். நான் இந்த வீடியோ வராது, அதில் கொஞ்சம் எமோஷ்னல் ஃபீலிங் வீடியோ தான் வருது. மொத்தம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? பாய்.